36 வீக் ஸ்கேனில் உங்கள் குழந்தைய சுற்றி கழுத்தில் ஒரு கார்ட் லூப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் டெலிவரியா சிசேரியனா? இதை விட ஒரு காமனான கொஸ்டின் இருக்கவே முடியாது. பிகாஸ் எல்லா பேஷண்ட்ஸ் க்ரோத் ஸ்கேன் வரும்போது இதுதான் கேட்குறாங்க, கழுத்துக்கிட்ட கார்ட் லூப் இருக்கான்னு. ஆனால் நான் நிறைய வீடியோஸ் இதை பற்றி பேசியிருக்கேன். அதில் முக்கியமான விஷயம் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு வஜைனல் டெலிவரி இல்லை ஒரு சி செக்ஷன் அப்படின்னா அது குழந்தை பக்கத்தில் இருக்கிற தொப்புள் கொடியை பற்றி மட்டும் கிடையாது. குழந்தையோட வெயிட் என்ன, தலை பொசிஷன் எங்கே இருக்குது, அம்மாவோட இடுப்பெலும்பு கரெக்டாக இருக்கா அந்த குழந்தையோட தலை இறங்கிறதுக்கு, இதெல்லாம் தாண்டி தான் அந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற அந்த கொடி. அந்த தொப்புள் கொடின்றது ஆல்மோஸ்ட் 40-50 சென்டிமீட்டர் லாங். அது குழந்தையோட வயிற்று பகுதி பெல்லி பட்டன்லேயே அட்டாச் ஆயிருக்கு. குழந்தை கிட்ட தானே இருக்கும், ஏன்னா அம்மாவோட வயிறே ரொம்ப சின்னதாக தானே இருக்கும், அது பக்கத்துலேயே தானே ஸ்வால் ஆகி இருக்கணும். ஸோ குழந்தைக்கிட்ட இருக்கும்போது கழுத்துக்கிட்ட இல்லைனா தலைக்கிட்ட இல்லை உடம்புக்கிட்ட இருக்கிறது ரொம்ப சகஜம். அது எப்போ நம்மளுக்கு அது சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா, குழந்தை ஆல்மோஸ்ட் டெலிவரி டேட் கிட்ட வந்துட்டோம், நேர மாதம் இதுதான் டியூ டேட் கிட்ட வந்துட்டோம், ஆனால் தலை இறங்கவே இல்லை, நம்பர் 1. இல்லை தலை இறங்குறது, ஆனால் இறங்குற டைமில் வலி வரும்போது குழந்தையோட ஹார்ட் பீட் டிப் ஆகுது, நம்பர் 2. இந்த 2 விஷயத்து போது மட்டும்தான் அந்த குழந்தை கழுத்துக்கிட்ட இருக்கிற தொப்புள் கொடி பற்றி நம்மளுக்கு கன்சர்ன் தேவைப்படுமே தவிர, ரொட்டீனா 1 லூப் இல்லை 2 லூப்ஸ் இருக்கிறதுலாம் நாங்கள் இப்போல்லாம் ரிப்போர்ட்லேயே கொடுக்கறது இல்லை. அப்படி இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ரெஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ் நல்லா இருக்கும்போது வஜைனல் டெலிவரி சான்சஸும் உண்டு.